பசுமை சனக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னேரி அனுப்பம்பட்டை சேர்ந்த சரவணன் அப்படின்ற இயற்கை விவசாயத்தை பார்க்க போறோம். போன வீடியோல பார்த்து அந்த ஆள் உயர பொருளை வச்சிருந்தாரு. அவர் காய்கறிகள் எப்பவுமே வந்து சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க இயற்கையில பண்றதுதான் காரணம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் சொர பண்ணியிருக்காருங்க, நாட்டு சொரம் பண்ணியிருக்காரு, அப்புறமா பாகல் பண்ணியிருக்காரு. எல்லாமே நாட்டு ரகம் தான் பண்றாரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு ரகம் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து அறவே இருக்காது. அதாவது நாட்டு ரகம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி விதைகள் தான் வந்து விவசாயிகள் நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த விதைகளை மிச்சம் பண்றதுக்கு நான் குழித்தட்டு முறையில் தான் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதா, விதைகளோட இதுவும் நல்லா இருக்கும், பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்கு அப்படின்னு. மேலும் பாத்தீங்கன்னா அவர் இந்த சுரைக்காலை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு கூட தெரியாது இந்த சுரைக்காலை இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. அந்த மாதிரி அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னென்ன மருத்துவ குணங்கள் இந்த சுரைக்காலை இருக்கு சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா, பச்சை சுரை. இது பச்சையிலே 2 ரகம் இருக்கு. இது வரி இருக்கிறது ஒண்ணு இருக்கு, வரி இல்லாதது இருக்கு. அதுலயே 2 இருக்கு. அதான் சென்ற ஆண்டு நான் சொன்னேன்ல, அந்த இதுக்கு திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழாக்கு போயிருந்தால அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதைகளை. ஆமா, இது என்னது சுரையா? அது ஆமா, சுரைக்காய் தான். சுரையில இது நாட்டு ரகம்? அது ஆமா, நாட்டு ரகம். விதை நீங்க விதை உங்ககிட்ட இல்ல? விதை இப்பதான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் சொன்னேன்ல, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து போட்டது. இனிமேட்டு இதுல இருந்து விதை எடுத்து வச்சு நம்ம இன்னும் அதிகமா பண்ணலாம். இப்ப உங்க தாத்தா அந்த ஒரு ஆமா, அவர் புடலை மட்டும் தான் பண்ணாரு. என்ன காரணம் ஒரு புடலை மட்டும் பண்றது? அவங்க ஏரியால அப்போத்துல இருந்தே அவங்க புடலை வந்து பயிர் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாலாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அது அங்க அதிகமா வந்து இந்த நீலப்புடலை தான் எல்லாருமே பிரதான பயிர். காய்கறியிலே பயிர் வைக்கிறாங்கன்னா அந்த புடலை, நீலப்புடலை தான் பண்ணுவாங்க. அப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் போடுவாங்க. எல்லாருமே நீலப்புடலை தான் இருக்கும் அங்க எங்க பார்த்தாலும் பந்தல். இப்போ அங்கெல்லாம் வந்து காய்கறி பந்தல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து கம்பெனிஸ் அதெல்லாம் இதுவாயிடுச்சு. இப்போ அவருக்கு அப்புறமா இப்போ நாங்க இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அவர் பண்ணி இந்த நீலப்புடலை விவசாயத்தை. இப்போ சுரைக்காய் விதை இது எவ்வளவு விதை போட்டிருக்கீங்க இதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ரகம் வந்து ஒரு 10 விதை 5 விதை கிடைச்சது நம்மளுக்கு. இது ஒரு 5 விதை, அப்புறம் இன்னொரு பச்சை விதை. அது அந்த காய் இல்லைன்னு அறுவடை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம். அது வாங்கிட்டு வந்து தான் போட்டோம். நீலப்புடலை, நீல சுரை. இது இப்படி இருந்தா ஒரு இந்த சுரையா? ஆமா, இது வந்து குண்டு சுரைன்னு சொல்லுவாங்க, குடுவை சுரை சொல்லுவாங்க. ஆமா, நீட்டா இருந்தா அதுவும் சுரைக்காய் தான். ஆமா, அதுவும் சுரைக்காய் தான். சுரைக்காயிலே 40 ரகத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நம்ம இன்னும் அது பார்க்கல. இதுலயே நம்ம எப்படி புடலங்க நீட்டா இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு முட்டி உயர இது இடுப்பு உயரத்துக்கு ஒரு சுரைக்காய் இருக்குன்னு ஒருத்தர் போட்டுருந்தேன். ஒரு வீடியோல ஒண்ணு பார்த்தேன் நான். சரிங்க, இதுக்கு இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு சென்ட்ல சுரைக்காயும் பாகக்காயும் போட்டிருக்கீங்க? சுரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சென்ட் தான் இருக்கும். சுரைக்காய் அது பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் அளவு தான் இந்த நாட்டு ரக சுரை கிடைச்சது. அது ஒரு 10 குழி போட்டிருப்பேன். 5 விதை இந்த விதையும், இன்னொரு 5 விதை இன்னொரு ரகமும். அந்த காய் இல்லை இதுல. இப்போ நேற்று அறுவடை பண்ணிட்டேன். மற்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம் தான். பார்க்கலாம் வாங்க. ஆமா, இப்போ நம்ம 2 தண்ணிக்கு ஒரு தடவை வந்து களை வெட்டிடுவோம். அது இப்போ ஒரு சின்ன சின்னதா வந்திருக்கா, இன்னொரு தண்ணி பாசன பிறகு மறுபடியும் ஒரு தடவை வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுவோம். மிஷின் வச்சு ஓட்டினா வேர் அடிபட்டுரும். செடியினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா வீரியம் வந்து குறைஞ்சிரும். அதனால மிஷின்ல நம்ம பண்றதில்லை. மிஷின்லாம் வந்து செடி பந்தல் ஏறுற வரையும் தான் மிஷின். ஆமா, இது ஹைபிரிட் சுரை. இப்ப இந்த சொர சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? அதாவது சொர்க்கா உப்பு இல்ல, அப்படி இல்ல, சொர்க்கால உப்பு இல்லையா அப்படின்னுவாங்க. அதாவது சொர்க்காவை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உப்பை வெளியேற்றும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கானுடைய தன்மையை. சொர்க்கா சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உப்பு இருக்காது. ஆமா ஆமா, உப்பு இருக்காது நம்ம உடம்புல. தேவையான அளவுதான் உப்பு இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கால உப்பு இல்லை அப்படின்னுவாங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொரக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறமா பாவக்காய், இது புடலங்காய், மலபார், வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம இப்படி கிள்ளனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடியும். இது பாத்தீங்கன்னா இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி வரும். இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து வராது. அதாவது சுகரோ இல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த இன்னொரு இது நம்ம குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வராது.
நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து தான் வந்து நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும். அது வந்து நம்ம தண்ணியே குடிக்க மாட்டேன்றாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மழை சமயத்திலேயே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 லிட்டர் 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரையும் நம்ம தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். ஆனா நம்ம குடிக்க மாட்டோம். சாப்பிடும்போது ஒரு டம்ளர் குடிக்கிறோமா, சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் குடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி வெயில் காலத்துல 2 லிட்டருக்கு மேல குடிக்கணும். இந்த நம்ம காய்கறி வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமான காய்கறிகள் இதெல்லாம். இந்த காய்கறிலாம் நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி வந்து நம்ம சாப்பிடணும். வெள்ளரிக்காய் சாப்பிடணும். வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா 2 ரகம் வெள்ளரிக்காய் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ற பச்சையா சாப்பிட்ற வெள்ளரிக்காய் இருக்குது, நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற வெள்ளரிக்காய் இருக்கு. அந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து நம்ம அதிகமா உட்கொள்ளணும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வராது. பாவக்காய் பண்ணிருக்கீங்களோ? ஆமா, பாவக்காவும் பண்ணியிருக்கேன். பாவக்காய் இது நாட்டு ரகமா? இல்ல பாவக்காய் இதுவும் ஹைபிரிட் ரகம் தான். அதான் சொன்னேன்ல, இப்போ நான் ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரகத்துக்கு மாத்திட்டு வரேன். ஆமா, இந்த பாவக்காய் வந்து நான் அன்னைக்கு போகும்போது அந்த பாவக்காய் விதை தீர்ந்துச்சுன்னாங்க, இன்னொரு தடவை போகும்போது தான் வாங்கி எடுத்துட்டு வந்து போடணும். இதுவும் ஹைபிரிட் ரக பாவக்காய் தான். இதுக்கெல்லாம் நடவு முறை எப்படி? அதே மாதிரி தான். ஆமா, எல்லாமே அதே, எல்லாமே குழித்தட்டு தான். முதல்ல குழித்தட்டு தான். குழித்தட்டுக்கான முக்கிய காரணம் விதையினுடைய குறைப்பு தான். விதையினுடைய வந்து பாத்தீங்கன்னா பயன் வந்து இது பாத்தீங்கன்னா செலவு வந்து குறைக்கிறது. இப்போ நம்ம டைரக்டா போடும்போது பாத்தீங்கன்னா, இப்போ நான் இது வந்து பாவக்காய் வந்து ஒரு குழிக்கு வந்து 2 செடி போடுவேன். என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா நிறைய படராது பாவக்காய் செடி. இதே சுரைக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழிக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கும். பாருங்க, சுரைக்காய், பல்லங்காய், பீர்ப்பங்காய் எல்லாமே ஒரு குழிக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஆனா பாவக்காய் மட்டும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 3 போடுவாங்க, நாங்க 2 தான் போடுறோம். 2 போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா படர்ந்து போகும். பாவக்காய் வந்து படறது வந்து கொஞ்சம் கம்மியா படரும். அதுக்காக தான் 2 போடுறோம். இப்போ நம்ம 2 செடியே நம்மளுக்கு வரணும் அப்படின்னும் போது குழியில் நம்ம நேராக போட்டோம்னா 4 விதை போடணும். இப்போ நம்ம குழி தட்டில் போட்டுட்டோம்னா என்ன ஆகுது, இப்போ 100 குழி போட வேண்டியதுல ஒரு 120 குழியோ, ஒரு 120 விதையோ, 130 விதையோ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இதுல போட்டோம்னா 100 குழிக்கு என்ன பண்ணணும், 200 விதை போடணும். அப்படின்னும் போது நம்ம அந்த 100 விதையை நம்ம மிச்சப்படுத்துறோம். அதுதான். சரி, இப்ப இந்த பந்தக்காரங்க எல்லாம் இப்ப இந்த இடத்துல பாவக்காய் போட்டிருக்கீங்க, அதுல சொர போட்டிருக்கீங்க. இப்ப அடுத்த தடவை அந்த இடத்துல என்ன போடுவீங்க? மாத்தி மாத்தி போய்? ஆமா, மாத்தி தான் போடுவோம். கொடி பயிர் வேற எதனா போடுவீங்க? இல்ல, எல்லாமே கொடி பயிர் தான் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அறுவடை ஆன பிறகு ஒரு 1 மந்த் வந்து கேப் விட்டுருவேன். என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து இறங்கிருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா களை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா விதைங்க எல்லாம் நிறைய விழுந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஏர் ஓட்டி விட்டு கொஞ்ச நாள் நல்லா வெயில்ல காயிட்டோன்னு மறுபடியும் தண்ணி பாய்ச்சிட்டு இன்னொரு தடவை வந்து முளைப்பு வர்றது போது பாத்தீங்கன்னா வண்டியில ஓட்டிடுவேன். இதுல ஓட்டுறதுக்கு ஒரு வீடர் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம், அதிலே ஓட்டி சுத்தம் பண்ணிடுவோம். நல்லா வெயில் ஒரு 2 மாசம் நல்லா கேப் விட்டு மறுபடியும் திருப்பியும் குழித்தட்டில் போட்டு செடி போட்டு இது பண்ணுவோம். இப்போ இங்க சொரக்கா இருக்குன்னா அந்த இடத்துல பாவக்காவோ இல்ல பீர்க்கங்காயோ மாத்தி போடுவோம். இதே பயிர்களை மாத்தி போடுவீங்க? மாத்தி போடுவோம். இப்போ அந்த பக்கம் ஃபுல்லா பொல்லங்காய் போட்டிருக்கேன். போன தடவை இங்க போட்டு அந்த பொல்லங்காவை இப்போ அந்த பக்கம் மாத்திட்டேன். இந்த பொல்லங்காய் அப்படியே என்னாண்ட வந்துடும் மொத்தமா, திருப்பி அந்த பக்கம் வேற மாத்தி போடுவோம். சரி, இப்போ இந்த கொடி பயிர் பண்றீங்க, இப்போ நடுவில் இவ்வளவு கேப் இருக்கு, இந்த இடத்துல ஊடு பயிர் எதனா நீங்க பண்ண முடியுமா? ஊடு பயிர் பண்ணலாம். ஊடு பயிர் வந்து செடி மேல ஏறுற வரையும் பண்ணலாம் ஊடு பயிர் பண்றீங்க. ஆனா நம்ம ஊடு பயிர் பண்றது இல்லை. ஊடு பயிர்ல வந்து சத்துக்கள் வந்து நிறைய வலிச்சிடும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணீர் பாச மாட்டேன். வெறும் அந்த இதுக்கு மட்டும் ட்ரிப்ல மட்டும் தான் போடுறோம். இப்போ நம்ம தண்ணி பாசனா அது களை ஆயிடும். களை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் வரும். அதுல ஒரு வருமானம் பார்க்கலாம்னா இந்த அளவு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உர செலவு வந்து அதிகமாக பண்ற மாதிரியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எரு அதிகமாக போடணும், இந்த இதெல்லாம் பண்ணணும், இந்த களை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து மேலே ஏறி படற வரையும் நான் வந்து தண்ணியே பாச மாட்டோம். அந்த ரவுண்டா அந்த குழிக்கு மட்டும் தான் பாயும், அது வரையும் சுத்தம் பண்ணிப்போம். இப்போ நம்ம கீரை போட்டோம்னா கீரையோ இல்லை வேற ஏதோ ஒரு வெங்காயமோ இல்லை தக்காளியோ நடுவில் ஊடு பயிர் பண்ணியிருந்ததுன்னா ஃபுல்லாகவே தண்ணி பாசணும். ஃபுல்லாக தண்ணி பாசணும்னா வந்து களை வந்து அதிகமாகிடும். அந்த காரணத்துக்காக தான் அது பண்றது கிடையாது. கேட்டு நிறைய விஷயங்களை பார்த்துங்க. பந்தல் காய்கறி வந்து எப்படி பண்ணா வந்து லாபகரமா இருக்கலாம் நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க. பாக்குற விவசாயிகளுக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஆமா, சரி, நன்றிங்க.